அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஆமாம், திடீர்னு ஏன் தலைவர் தற்கொலை முடிவுக்கு போனார்? தலைவருக்கு பஸ்ஸில் கூட சீட்டு கிடைக்கலையாம். அந்த வேதனை தான். என்னது, எல்லாருமே தலைவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்ன செஞ்சார் அவர்? தேர்தல் பிரச்சாரத்துக்கு சின்ன வேடையும் கூடவே கூட்டிட்டு போயிருக்காருன்னா பார்த்துக்க. ஏன் இருந்தாலும் நம்ம தலைவருக்கு இவ்வளோ தைரியம் இருக்கக்கூடாது. ஏன், என்ன பண்ணாரு? ஆம்பளை பொம்பளை 2 பேத்துக்குமே இலவச விமான பயணம்னு தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காரே. ஆமா, தலைவர் ஏன் இவ்வளோ சந்தோஷமா இருக்காரு? கருத்து கணிப்பில் அவரோட டெபாசிட் பணம் திரும்ப கிடச்சிரும்னு சொல்லியிருக்காங்களாம். அதை நினச்சி தான் சந்தோஷமாக இருக்கார். அன்பார்ந்த வாக்காள பெருமக்களே, இந்த தேர்தலில் டெபாசிட் பணத்தை ரன் வட்டிக்கு வாங்கி கட்டியிருக்கிறேன். ஆகவே எனக்கு டெபாசிட்டாவது தேரும் அளவிற்கு வாக்களிக்குமாறு உங்கள் பாதம் தொட்டு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆமாம், தலைவர் ஏன் ரொம்ப சோகமாக இருக்காரு? அட, அதை ஏன்பா கேட்குற? தலைவர் தேர்தலில் ஜெயித்ததும் தலைவரோட சின்ன வீட்டுக்கு துணை முதலமைச்சர் பதவி வேணுமா? இருந்தாலும் நம்ம தலைவர் இவ்வளோ வித்தியாசமாக இருக்கக்கூடாது. என்ன சொல்கிற? ஆமாம்பா, எல்லாரும் தொகுதிக்கு ஓட்டு கேட்க தான் போவாங்க. நம்ம தலைவர் வீதி வீதியாக திரள் நிதி கொடுங்கன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தலைவருக்கு சின்ன வயசு புத்தி அப்படியே இருக்கு. நீ என்ன சொல்கிற? ஆமாப்பா, சேனலில் டிபேட்டுக்கு போனவர் பயங்கரமாக பல்பு வாங்கியிருக்காரு. ஏன்னு கேட்டால் நான் ஹோம்ஒர்க் பண்ணலன்னு சொல்லிட்டாராம். ஆமாம், ஏன் அந்தால போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க? யாரோ ஒரு பொண்ணை பார்த்து உனக்கு அண்ணனாகவும் இருப்பேன், தம்பியாகவும் இருப்பேன், ஏன் புருஷனாக கூட இருப்பேன்னு சொன்னானா. அதனால தான் பின்னி எடுக்கிறாங்க. ஆஹா, என்னது, தலைவரை ஓட ஓட பொதுமக்கள் விரட்டுறாங்க. என்னாச்சு? ஏதோ ஞாபகத்தில் இந்த தொகுதியில் இருக்கிற யாருமே ஒர்த்து இல்லைன்னு சொல்லிட்டாராம். என்னது, தலைவர் கம்ப்ளைண்ட் கொடுக்க வீட்டை விட்டு வெளியே வந்தாரா? ஆமாம், சந்தடி சாக்கில் அவர் சைட்டடிக்கிற ஃபிகரையும் சேர்த்து யாரோ தப்பாக பேசிட்டாங்களாம். இருந்தாலும் தலைவருக்கு இவ்வளோ ஞாபகம் மருதி இருக்கக்கூடாது. ஆமாம், என்ன ஞாபகம் மருதி? தேர்தலில் நான் ஜெயிச்சிட்டா 24 மணி நேரமும் நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலான்னு சொல்லி அவரோட நம்பரை கொடுக்கறதுக்கு பதிலாக ஞாபக மருதியாக சின்ன வீட்டோட நம்பரை கொடுத்துட்டாராம். ஆமாம், லட்சக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்தில் தலைவர் ஜெயிச்சிருக்காரு. எப்படி? தன்னை ஜெயிக்க வச்சா தொகுதி மக்களுக்கு 5 வருஷம் ரீசார்ஜ் இலவசம்னு சொன்னார். அதுதான். ஆஹா, எப்பா, ஏன் நம்ம தலைவர் சாதகத்தை ரவுண்டாக மாற்றிக்கிட்டு இருக்காரு? அவருக்கு கட்டம் சரியில்லை, ஜெயிக்க மாட்டாருன்னு ஜோசியர் சொன்னாராம். அதனால தான். டீ கடையில் ஓட்டு கேட்க போன நம்ம தலைவர் டீ ஆற்றிக்கிட்டே எல்லாத்துக்கிட்டையும் ஓட்டு கேட்டது தப்பாக போச்சு. ஏன்? ஆளாளுக்கு ஸ்ட்ராங்காக ஓட்டு போடவா, இல்லை லைட்டாக ஓட்டு போடவா, இல்லை மீடியமாக ஓட்டு போடவான்னு கேட்டு தலைவரோட மானத்தையே வாங்கிட்டாங்க. ஆமாம், தலைவர் ஏன் பிரச்சாரத்துக்கு போகாமல் வீட்டிலையே இருக்காரு? வெற்றி உங்களை தேடி வரும் அப்படின்னு ஜோசியர் சொன்னாராம். அதனால தான் வீட்டிலையே இருக்காரு. அன்பு வாக்காள பெருமக்களே, கும்தலக்கா கட்சியின் தலைவர் என்னை பார்த்து கேட்கிறார், மூளை இருக்கிறதா என்று. நான் ஒன்று திரும்ப கேட்கிறேன். அவரிடம் இல்லாததையெல்லாம் என்னிடம் கேட்டால் நான் எப்படி கொடுக்க முடியும்? இன்னைக்கு ஏன் தேர்தல் பிரச்சாரத்தை ரத்து பண்ணிட்டாங்க? தமிழ் வேட்பாளருக்காக ஏற்பாடு பண்ணியிருந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் வரலையாம். அதனால தான்.
ஓட்டு கேட்க போகையில் நான் உங்கள் வீட்டு பிள்ளைன்னு அழுத்தமாக சொன்னது தப்பாக போச்சு. ஏன்? ஒரு வீட்டில் கூட்டிகிட்டு போய் பாத்ரூம் கழுக விட்டுட்டாங்க ஐயா. இந்த காமெடியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.